அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSN தமிழ் ஐரோப்பா சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு 25 நிமிடங்கள் இனிமையான இசையுடன் தியானம் நடைபெறும். அதை அடுத்து அது பிரதம சிறப்பு பேச்சாளர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அம்மா அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதை பற்றி ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். இப்பொழுது தியானத்தை சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் வழிநடத்த வருகிறார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றியுரை வழங்கப்படும். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது நமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகும். விழிப்புணர்வு தியானத்தின் மூலம் சஞ்சலப்படும் மனதினை அமைதியான பக்குவ நிலை அடையச் செய்து இன்றைய பொழுதில் நன்றாக வாழ்ந்தால் நேற்றைய பொழுது ஆனந்த கனவாகும், நாளைய பொழுது நம்பிக்கையின் ஒளியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. விழிப்புணர்வுடன் எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி தியானத்தினை மேற்கொண்டால் மன ஆரோக்கியம், ஆரோக்கியம், அதிகரித்த செயற்திறன் ஆகியவற்றை உணர்ந்து உயிராகிய நாம் பேரானந்த நிலை அடைய முடியும். தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில், அதாவது உள்மூச்சிலும் வெளிமூச்சிலும் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வரும் பொழுது அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தடுத்துக் கொள்ள முடியும். இந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வ சக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. இன்று தியானத்தின் போது மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் இணைந்து இப்பொழுது நாங்கள் தியானத்திற்குள் செல்வோம். நன்றி. தியானிகளே அனைவரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்வதையிட்டு சந்தோஷமாக 30 வினாடிகள் கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம்
ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளை கனடாவில் இருந்து வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் அவர்களுக்கும், இனிய மன அமைதியை தரும் இசை தியானத்திற்கு லண்டனில் இருந்து வழங்கிய செல்வி மாஸ்டர் அவர்களுக்கும், தியானத்தினை பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பருக்கும், தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும், இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக தளத்திலே உதவி கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என மனதார வேண்டுகிறோம். நன்றி. மிகவும் நன்றி. இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து வழிநடத்திய சர்வ சுந்தரலிங்கம் மாஸ்டருக்கு நன்றி. மற்றும் பல விதங்களில் உதவி செய்த மற்றவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கின்றோம். இன்று பேசியிருப்பவர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம், அதாவது ராஜேஷ் பாலா என்றழைக்கும் அருமையான எழுத்தாளர், பேச்சாளர். அதாவது இவர் எம்ஏ பட்டம் பெற்றிருக்கிறார் மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜி. BA பட்டம் எடுத்திருக்கிறார் திரைப்படத்துறையில். தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். மற்றும் பெரிய மனிதாபமானி, பல கம்யூனிட்டி சேவைகள் செய்து வருகிறார்கள். மனித உரிமை போராளி. இவருடைய ஒரு புத்தகம் ஜேர்னி டு ஜாப்னா ஹாலிவுட் படம் அளவுக்கு போகும் அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பதையும் கூறிக்கொண்டு, இன்று இந்த தளத்தில் சினிமாவின் சமுதாயம் அப்படி பல பல விடயங்களை பற்றி இதில் பேசியிருக்கிறார். இன்று பேசியிருக்கும் விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச நடிகர் சிவாஜி கணேசன் அதை பற்றி பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. இன்று பல விடயங்களை விளக்கி எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். நன்றி அம்மா. இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். எனக்கு குரல் கேக்குதா வடிவா? நல்லா கேக்குது. என்னை இன்று இந்த விடயம் பற்றி பேச அழைத்த திருமதி ஸ்ரீகந்தராஜ் அவர்களுக்கு மிகவும் வணக்கம், நன்றி. அத்தனை கேட்க வந்திருக்கும் எனது சக தியானிகள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான நன்றியும் வணக்கமும். நான் இன்று எடுத்துக்கொண்டிருக்கும் விஷயம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி நிறைய தெரியும். அவர் விழுப்புரத்துல சின்னையாமன் ராயருக்கும் ராஜமணிக்கும் 1928ஆம் ஆண்டு பிறந்தார். விழுப்புரம் என்ற இடத்துல அவருக்கு 4 பிள்ளைகள் இருக்கு. அதில் ஒரு பிள்ளை பிரபு என்ற நடிகர் என்றெல்லாம் தெரியும். அவர் நாடக நடிகராக இருந்து சினிமா நடிகராக அப்புறம் தயாரிப்பாளராகவும் வந்தது. அதெல்லாம் அவரை பற்றி நீங்கள் ஒரு யூடியூப் அல்லது எங்க போனாலும் இந்த விஷயங்கள் இருக்கு. ஆனால் நான் இன்று எடுத்திருக்கும் விஷயம் அதுக்கப்பால் பட்டு அவர் காலத்தில் நடந்த பல விடயங்களைத்தான் நான் எடுக்கிறேன். அவர் இந்த சினிமா படங்கள்ல தமிழ்ல மட்டும் நடிக்க இல்லை, 5 மொழிகளிலே நடித்திருக்கிறார். கன்னடமும் கலிதலுங்கும் கவன் மலையாளமும் அதாவது கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, தமிழ் 5 படங்களும் 5 மொழிகளிலையும் கிட்டத்தட்ட 300 படங்கள் நடித்திருக்கிறார். 1952ஆம் ஆண்டிலிருந்து 1999ஆம் ஆண்டு வரைக்கும் நடித்திருக்கிறார். அவர் சமூகத்தை பிரதிபலிக்கும் படங்கள் மட்டும் நடிக்க இல்லை, சரித்திரம், இதிகாசம், புராணம், அரசியல் என்று பலதரப்பட்ட பாத்திரங்கள் நடித்திருக்கிறார். ஆனால் அவர் என்னவென்று திரைப்படத்துக்கு வந்தார். திரைப்படத்திலிருந்து இவ்வளவு தூரம் உயர்ந்து
உலகம் பறந்த விதத்தில் பல விருதுகளை பெற்று ஒரு தமிழ் நடிகர் திலகமா வந்து மட்டும்தான் நாங்கள் பேச முடியுமா? அல்லது பராசக்தி படம் வந்த பிறகு நடந்த அரசியல் சமூக சிந்தனை மாற்றங்கள், எனவே அந்த படம் வந்த பிறகு தமிழை பற்றி இருந்த அறிவு என்பது அறிவுக்கு அப்பால் அளவு கடந்த கடலாக பெருகி ஒரு தேடல் வந்தது. அந்த தேடல் அந்த படத்துல அந்த எங்கள் தெய்வ தமிழை அவர் நாடக பாணி நடித்த படத்துக்கு அப்பால அவர் அந்த படம் பார்த்து அத்தனை பேர் மனதிலையும் உறையும்படி செய்த ஒரு படம் அந்த படம். அந்த அளவுக்கு அவ்வளவுக்கு அருமையான தமிழ் வசனங்கள் எழுதப்பட்டது. அதாவது இன்று தமிழ்நாடு இந்தியாவின் மிக படித்த மாகாணம் ஒரு மாநிலமாயிருப்பதற்கு மும்மூர்த்திகளாக ஆரம்ப வேலைகள் செய்த பெரியார், அறிஞர் அண்ணாதுரை, கருணாநிதி அவர்களின் மாணவராக தனிவர் இருந்தார். அதாவது இவரை சொல்ல போனால் 4 வயதிலேயே நடிக்க தொடங்கினார்னு சொல்லப்படுது. அவரோட தகப்பன் இவர் பிறந்த அண்டைக்கு அரஸ்ட் பண்ணப்படுறார். அவர் ஒரு சுதந்திர தாகமுள்ள ஒரு தகப்பன். இவர் பிறந்த அண்டைக்கு அரஸ்ட் பண்ணப்படுறார். வறுமையில குடும்பம் வாடுது. 4 வயதில் இந்த குழந்தை கூத்துல கட்டபொம்மன் நாடகம் பார்க்குது. அப்ப அவர் 4 வயதிலே நடிக்க தொடங்கினார் என்று சொல்லப்படுது. ஆனால் அவர் இன்டர்வியூல சொல்றபடி வறுமை தாங்க முடியாமல் 7 வயதில் வீட்டை விட்டு ஓடினேன்னு தான் சொல்றார். இப்ப வீட்டை விட்டு ஓடுறதுக்கு அவர் அந்த 4 வயதிலேயே கட்டபொம்மனை நடிக்க வேண்டும் என்று சொல்றார். அதாவது இந்த எந்த மனிதன் வாழ்க்கையும் இளமையிலே எதை அனுபவிக்கிறானோ, எதை காண்கிறானோ, எதை அவன் மனதில் படிக்கிறதோ அந்த சிந்தனையின் உள்ளுணர்வுகள் தான் ஒரு காலத்தில் அவரை வளர பண்ணுகிறது. அதாவது நாங்கள் இந்த மெடிடேஷன்ல சொல்றோம், நாங்கள் தூய சிந்தனைகளோட வந்தால் அது மனிஃபெஸ்ட் பண்ணப்படும். ஏனென்றால் பிரபஞ்சம் நாங்கள் நினைக்கிறதையும் சொல்றதையும் கேட்குது. அந்த குழந்தைகள் கேட்கிறதையும் பிரபஞ்சம், என்னோட குழந்தைகளும் தெய்வம் ஒன்று, அவர்கள் தூய்மையானவர்கள். அப்ப அந்த குழந்தை 4 வயதுல சொல்லியிருக்காது, மனதில் நினைச்சிருக்கும். ஆனால் கட்டபொம்மன் நடித்து அந்த படத்துக்கு ஆப்பிரிக்க ஆசிய நாட்டு நடிகனாக, உலகந்தெரிந்த நடிகனாக எகிப்திய ஜனாதிபதி நாசர் என்ற கையால் பரிசு எடுக்கிறது என்றது, அதுதான் நாங்கள் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷன், சிந்தனையின் வெளிப்பாடு, தூய சிந்தனையின் வெளிப்பாடு என்பதற்கு ஆதாரம் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் 5-6 வயதுக்கு முதல் உங்களுடைய சிந்தனை புனிதமானது. பள்ளிக்கூடம் போய் அங்க பிள்ளைகளை பார்த்து இப்போ இந்த செகண்டரி ஸ்கூலுக்கு போய் யூனிவர்சிட்டிக்கு போய் சேஞ்ச் அதுக்கு முதல் அந்த குழந்தை தனக்கு தெரிந்த விதத்தில் உலக பார்க்குது. ஆக்கள் சொல்லி படிக்கையில் நாங்கள் அதை செய்யாதே செய்யணும் அம்மா அப்பா சொன்னாலும் அந்த இன்ஸ்டிங்ன்றதுல அந்த குழந்தை தனக்கு தெரிஞ்சது எடுக்குது. அதுதான் சிவாஜி கணேசன் செய்தது. அந்த திருநாடகம் பார்த்து ஐ வாண்ட் டு பி லைக் தட் என்று நினைக்கிறது ஒரு கிஃப்ட் என்று நினைக்கிறது. அடுத்தது சமூக சிந்தனையை மாற்றிய படம் அது. சிவாஜி கணேசன் நடிப்பால சமூக சிந்தனை மாறுபடுது. நான் இப்ப திருப்பி சொல்றேன். ஏனென்றால் தமிழர்களே வாசிப்பு கூடியது. பட்டி தொட்டி எல்லாம் புத்தகங்கள் வந்தன. உதாரணம், என்னுடைய தமக்கை பருவமடைந்த பிறகு வீட்டில் இருக்க பண்ணிவிட்டாங்க. நிறைய வாசிப்பாங்க. அப்ப என் அண்ணா, செத்துப்பாண்ட மகன், எங்களோட அண்ணா புத்தகம் வாங்கணும் அக்கா கொடுப்பார். அங்க இருந்தது நான் என்னுடைய குழந்தை ஞாபகங்கள், பெரியார், அண்ணா, கருணாநிதி, அந்த அக்கா அதுதான் படிச்சு கொண்டிருப்போம். அதுக்கு பிறகு வரதராஜன், காண்டேகர் எல்லாம் படிச்சு கொண்டிருந்த
ஒரே வாசிக்கிறதுக்கு வேலை. அந்த மனுஷி பருவம் அடைந்தவரை படிக்க முடியாதுன்னு சொன்ன என்னுடைய அக்கா 25 வயதுல தான் மனித உணர்வு, சமூக உணர்வுன்றதுல மாதர் சங்க தலைவி ஆகிறார். 25, 26 வயதா இருக்கலாம். 74 வயது இறக்கும் வரைக்கும் இந்த போராட்டம், 30 வருட போராட்டத்தில் தமக்க செய்த பணி மிக மிக பிரம்மாண்டம். அதுக்கெல்லாம் காரணம் படிப்பு. அந்த படிப்பை உண்டாக்குனது தமிழ் உணர்வு. தமிழுறமை கொண்டு வந்தது இந்த நடிப்பு. அதுதான் சிவாஜியின் நடிப்பு, சிவாஜியின் படங்கள் 300 படங்கள் நடிச்சிருக்கிறார். 30 படம் பார்க்கவும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. பிகாஸ் நான் சின்ன வயதுல வீட்டை விட்டு மேல் படிப்புக்காக வெளியில வந்து அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு முடிஞ்சு லண்டனுக்கு வந்து படங்கள் பார்க்க வசதி இருக்கையில். ஆனால் இன்று பல படிப்புகளுக்கு பிறகு நாங்கள் அவங்க சொல்றது பார்க்காம அதுக்கு பல பின்னால் என்ன இருக்குன்னு நாங்கள் ஆய்வு செய்கிற மனநிலைக்கு வந்த பிறகு சிவாஜி கணேசன் அதுக்கு அப்பால இருந்த மாற்றங்கள் பார்த்து கொண்டு வர்றார். அப்போ அவர் 46ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் அன்னைக்கு அவர் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி இந்த நாடகம் நடிக்கிறார். அது நடித்த திறமையை பார்த்து பெரியார் அவருக்கு சிவாஜி பட்டம் கொடுக்கிறார். 46ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளை. அப்போ எத்தனை வயது? இன்னும் 20 வயதாக இல்லை. ஸோ ஆல்ரெடி ஹி இஸ் கிஃப்டட் ஆல்ரெடி. இந்த பிளஸிங் அப்படியே வருது அவருக்கு தான் சொல்லி கொண்டு வர்றேன். அப்போ 52ஆம் ஆண்டு படம் நடிக்கிறார். அதிலிருந்து முதல் படத்திலேயே உலகம், தமிழ் உலகம் மட்டுமில்லை, ஹிந்தி உலகத்திலே 2வது ஸ்தானம் படப்பிடிப்பில் இருக்கிறது இந்தியா. அங்கெல்லாம் தெரிஞ்ச மனுஷராக இருக்கிறார். அது வரைக்கும் இந்தியாவில் இருந்தது மதர் இந்தியா படம், அதுகள் அப்படி இருந்த பெரும்பாலும் வெளிநாடு தெரிஞ்சவர் வந்து ஹிந்தி படங்கள் தான். ஆனால் தமிழ் சினிமா என்றதை கொண்டு வந்தது இந்த படம் என்றதுக்கு அப்பால ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்தது நடிகர்களுக்கு தன் நடிப்பு. அதுக்கு தெய்வீகமாக இருந்தது கட்டபொம்மன். அதாவது கலைஞத்து நாட்டுக்கு அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடிய அந்த தமிழன் கட்டபொம்மன். அதுதான் இதுகளைத்தான் நான் சொல்ல வர்றேன். அடுத்தது அரசியல் மாற்றங்கள் சொல்ல போனா, உலகத்துல எந்த நாட்டிலையும் ஒரு எழுத்தாளன் ஒரு பிரதமர் வரை இல்லை தமிழ் மொழியால எழுத்தாளனா வந்த அண்ணாதுரை, கருணாநிதி, அதை தொடர்ந்து நடிகராக அந்த அந்த பாரம்பரியத்தில் அந்த கட்சியிலிருந்து வந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி வந்தது காரணம் எங்கள் தமிழ். அந்த தமிழ் தான் இந்த மனுஷனை எங்களுக்கு கொண்டு வந்து, அல்லது எந்த மனுஷனால தமிழ் ரெண்டும் ஒன்றாக இணைந்து, ஏனென்றால் அற்புத சக்திகள் ரெண்டும் இணைந்த மாதிரி எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது. இதைத்தான் நான் திருப்பி நான் உங்களோட சிந்தனையில் உங்களுக்கு வர்ற அபிப்பிராயங்களை எனக்கு சொல்ல வேணும். இல்லைன்னா நாங்கள் எங்கிடம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அடுத்தது மொழி ஆர்வம் வந்ததுன்னு சொன்னேன். படிப்பு ஆர்வம் வந்தது. யாழ்ப்பாணத்துக்கு நான் படிக்க போயிருக்க இட் வாஸ் ஸோ ஒண்டர்ஃபுல். அது மெமரி எனக்கு இருக்குது. பூவாலசிங்கம் புத்தக நிலைக்கு போனால் இளம் தலைமுறையெல்லாம் படிக்கிறது இருந்தது. வாசிப்பு, வாசகசாலைகள், இலக்கிய மன்றங்கள் நிறைய இருந்தது. எங்களுக்கு தமிழச்சி கட்சி என்ற கட்சி வந்ததே அந்த தமிழ் சிந்தனையில தான். அப்ப பராசக்தி படம் என்றதும் சிவாஜி கணேசன் நடிப்புன்றதும் அதுக்கு பின்னால் இருந்த தமிழ் மொழியின் ஆர்வமும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்துதான் இந்த நடிகர் திலகம் என்றதை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு பின்னுக்கு இருந்த சக்திகள் என்று நினைக்கிறேன். அடுத்தது அகில இந்திய இருந்து தமிழ்நாடு என்றது ஒரு மாகாணம் இன்றைக்கு ஒரு முன்னிலை மாகாணமாக இருக்கிறதுக்கு அன்று நடந்த மாற்றங்கள் காரணம் என்று சொல்றேன். அடுத்தது என்னோட நான் கரிய சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு உங்களோட அபிப்பிராயங்களுக்கு தான் நான் காத்திருக்கிறேன். அடுத்தது 67ஆம் ஆண்டு ஜெயலலிதா இவரை இன்டர்வியூ பண்றாங்க. இன்டர்வியூ பண்ண அவ கேட்கிறா, உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு கேட்கிறார். அவர் சொல்றார்,
வலண்டினோ, ருடோல்ஃப் வலண்டினோன்னு சொல்றார். உண்மையை சொல்றேன், நான் அந்த இன்டர்வியூ வாய்ச்சி நான் இந்தியாவில் கேட்க ஒரு 67 வாசிக்க இல்லை, 87 நினைக்கிறேன் நான், பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் த ரிசர்ச். அப்போ நான் இந்த திரைப்பட பட்டதாரிக்க அப்போ அந்த இன்டர்வியூ வாசிக்க கேட்கறதுக்கு அவர் சொன்ன மறுமொழி எனக்கு ஒரு கால் காட்டுனுவாங்க. அளவுக்கு எனக்கு வலண்டினோன்ற யாருன்னு தெரியாது. அப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் தானே இந்த பேச்சுக்காக இன்டர்வியூ பண்ணி கொண்டு வர்றேன். அதே நேரம் அண்ணாதுரை இவர் நடிப்பை பார்த்து இவர நடிப்பு அமெரிக்காவின் 20ஆம் ஆண்டு நூற்றாண்டின் மிக சிறந்த நடிகராக கருதப்படுத்தும் மார்லன் பிராண்டோ நடிப்பு மாதிரி என்று சொல்வார். மார்லன் பிராண்டோ பற்றி இவர் சொல்லல 67ஆம் ஆண்டு. ஏனென்றால் மார்லன் பிராண்டோ பெரிய வேறு இங்கிலீஷ் படம் பார்க்காம இருந்திருக்கலாம். அடுத்தது உலகத்தையே திருப்பி பார்க்க வைத்த இந்த கோட்ஃபாதர் என்ற படம் லேட் 70s வந்து ஏர்லி 70s வந்தது. அதெல்லாம் பார்க்காம இருந்திருக்கலாம். ஏனென்றால் கோட்ஃபாதர் மாதிரி யாரும் நடிக்க முடியாது. அதுக்கு பிறகு பாருங்க, அந்த மார்லன் பிராண்டோவை சிவாஜி கணேசன் சந்திக்கிறார். அப்போ இந்த 3 பெரும் சக்திகளும், இந்த வலண்டினோ என்றவர் 1921ஆம் ஆண்டு படத்தில் நடிக்க வந்தவர். ஒரு ஊம படம், இது ஷேக் என்ற படம், ஒரு சைலண்ட் ஃபிலிம். அது பார்த்தீங்கள் என்றால் இவர் ஏன் அவர் விரும்பினார் என்று தெரியும். ஏனென்றால் நாடக பாணியில் எடுத்த படம். அப்போ இவை 3 பேரும் இப்படி ஒரே ஏதோ விதத்தில் இணைகிறது காரணம் என்னென்று நான் ஆய்வு கொண்டு போனால், இவங்கள் இவ்வளவு திறமையாக உலகம் தெரிஞ்ச மனிதராக இருக்க காரணம், இவங்கள் செய்த வேலைகளை எல்லாம் சொல்ல விளக்கிட்டு அது என்ற நேரம் போயிடும். இள வயதில் இவங்களின் வாழ்க்கை அனுபவம், இள வயதில் 3 பேரும் பட்ட துன்பங்கள் அவங்களை பெரிய ஆக்களாக்கி இருக்குது. சிவாஜி கணேசன் பட்டினியால் அவற்றை இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தான் பட்டினியா. எப்படி உங்களை நடிப்பை பற்றி சொல்லுங்கண்ணா, என்னையா அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு இல்லை, நான் நடிக்க வந்தேன், அதான் திருப்பி சொல்றாரு அவர். மார்லன் பிராண்டோவை கேட்குறாங்க, நீங்கள் நடிப்பு ஒரு ஆர்ட் என்று நினைக்கிறீங்களா? நோ, இஸ் அ ப்ரொஃபஷன் என்று சொல்றார். ஏனென்றால் அவரும் பட்டினியால காலப்பட இல்லை, ஆனால் தாயன்பு தகப்பன் அன்பு இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார். 2 பேரும் ஆல்கஹாலிக், மது போதைக்கு அடிமையாக இருந்தவங்க. அப்போ அந்த பிள்ளை படிக்க இல்லை. சிவாஜி கணேசன் படிக்க இல்லை. மார்லன் பிராண்டோ பள்ளிக்கூடத்திலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டவர், படிக்க இல்லை. மிலிட்ரி 42ஆம் ஆண்டு மிலிட்ரி காலேஜுக்கு போகிறார், அங்கேயும் வடிவ செய்யல, அங்கேயும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாடகத்துக்கு போகிறார். அவர் 24ஆம் ஆண்டு பிறந்தவர். 44ஆம் ஆண்டு மார்க் ஆண்டனி அவர் நாடகத்தில் சேர்றார். மார்க் ஆண்டனி என்ற பாத்திரத்தின் மூலம் எல்லாரையும் திரும்ப பண்ணி பார்க்குறார். அது ஒரு சரித்திர நாடு, ஒரு சரித்திர கதாநாயகன் மூலம் பட்டென்று மார்லன் பிராண்டோ ஒரு பெரிய, அதாவது ஜூலியஸ் சீசரை கொள்றாங்க, மார்க் ஆண்டனி குவேஷன் பண்ணுது. அந்த சிண்டான் மக்களை அதாவது குவேஷன் பண்ணுது, ஒரு நீங்கள் செய்தது சரியாண்டு. அந்த நாடகத்தை திருப்பி காட்டுவாங்க, யூடியூப்களில் பார்த்தா தெரியும். அப்போ அந்த மனுஷன் அங்கே செய்யுது. வந்து வலண்டினோ அவற்ற கதையை பார்த்தா, அவற்ற தாய் ஒரு மார்க்வஸ் என்றால் ஒரு ரோயல் ஃபேமிலிக்கு லேடி இன் வெயிட்டிங்காக இருந்து வேலை செய்திருக்கிறார். பெரிய இடம் பிரான்ஸ். தகப்பன் இட்டாலியை சேர்ந்த ஒரு மிலிட்ரி கேர்னல். அவர் 11 வயதில் மலேரியா வந்து செத்து போகிறார். அப்போ சின்ன வயதிலிருந்து வலண்டினோ பியூட்டிஃபுல் பர்சன் என்றபடியாக சுற்றியான செல்லம் அது இது தாய்கிட்ட பேச்சு வாங்கி கொண்டிருந்தவர். 1895ஆம் ஆண்டு பிறந்தவர். 1913ஆம் ஆண்டு யூரோப்பிலிருந்து நியூயார்க்கு போகிறார். அங்கே போய் 13ஆம் ஆண்டு 18 வயது போகிறார். 21ஆம் ஆண்டு அவ்வளவு அந்த இடையில வந்த கஷ்டங்களை நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தெரியுது அந்த பிள்ளை. வெரி ஹேண்ட்ஸம் வேண்டாம், அங்கே நடிக்கணும் வேண்டாம் போனார், அங்கே முடிக்கல. அப்போ ஒரு நாடகத்தில் சேர்ந்து நடிக்க தொடங்குறார். அப்போ ஒரு டெரிபிள் ஹேண்ட்ஸம் ரெண்டு ஒரு பாத்திரம் கொடுக்குறாங்க. என்னென்னா இவற்றை இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இல்லை. அதுக்காக ஒரு காதல் கதை, அருமையான ஒரு நாவல். அந்த காதல் கதை ஒரு பிரிட்டிஷ் பொம்பளை பாலைவனங்களுக்கு பார்க்க போகிறா. அங்கே ஒரு இளவரசன், பாலைவனத்தில் இருந்த ஒரு இனத்தின் இளவரசன், ஒரு அராப்,
அதாவது முகமது பின் ஹசன் என்றவன் 2 பேர்ட்ட காதலன் தான் அதில் வந்த கதை. அதெல்லாம் அவர் இந்த ஷேக் ஹசனா நடிக்கிறார். அப்போ அந்த படத்தை பார்த்து தான் ஐ லைக் வலண்டியர் வந்து இவர் சொல்லியிருக்கிறார் ஆர் சிவாஜி கணேசன். ஏனென்றால் நீங்கள் அந்த படம் பார்த்த தெரியும், சிவாஜி கணேசன் நடிக்கிறதும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. 2 பேரும் நாடக பரம்பரையிலிருந்து வந்தவே. மாலம் பிராண்டோ நாடக பரம்பரை, வலண்டியனோ நாடக பரம்பரை, சிவாஜி கணேசன் நாடக பரம்பரை. பாருங்க, இந்த ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பிடிக்குது அது இதுன்னு இல்லை, அந்த வாழ்க்கை முறை. அடுத்தது 3 பேரும் தாவேப்பன் யூ லைக் ஆர்ட், நாங்கள் உங்களை கொண்டு சேர்க்கிறவன்ட்டு சேர்க்க இல்லை, தாங்களாக சேர்ந்ததுகள், தாங்களாக தேடி போனதுகள். அப்போ அந்த கிஃப்ட், அந்த ஐ கேன் என்னால் முடியும் என்ற ஒரு மனிதன் நினைச்சா செய்யலாமன்றது 3 பேரும் காட்டியிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் இவரால் படிக்க போகிறது என்னென்றால், அது அவர் செத்த பிறகு மாலம் பிராண்டோ வேற சிவாஜி கணேசன் செத்த பிறகு லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸ் எழுதியிருக்கிறாங்க மாலம் பிராண்டோ ஆஃப் த ஈஸ்ட் என்று எழுதியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குற மனுஷன். இதுக்கு காரணம் அந்த தேடலுக்கு உதவி செய்த அவற்றை உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வின் திறமை, உள்ளுணர்வு இருந்தால் ஐ கேன் டூ என்ற உள்ளுணர்வு வந்தால் கடவுள் உதவி செய்வார். அதில் வந்துதான் இவ்வளவெல்லாம் செய்திருக்கிறார். அப்போ இவர் இந்த படங்கள் இவ்வளவு யோசிச்சு பாருங்க, உலக தரத்தில் ஈஜிப்தில் அவார்ட் கிடைக்குது, பிரான்ஸில் அவார்ட் கிடைக்குது, பத்மபூஷன் படம் கிடைக்குது, அதை விட எத்தனையோ அவார்டுகள் கிடைக்குது. 99 ஆண்டு வரைக்கும் நடிக்கிறார். 40 நடிகளுக்கு மேல நடிச்சிருக்கிறார். அதுல கூட நடிச்சது விஜயா நினைக்கிறேன். அடுத்தது பத்மினி, மற்றது பானுமதி போன்ற பிரெஞ்சு நடிகளை நடிச்சிருக்கிறார். அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணாலும் பெற்ற நடிப்பு, அதாவது ஹி ஜஸ்ட் நடிப்புன்றது 4-5 வித முறைகள் இருக்குது. அதை நாடக முறைன்றதுல இவை படிக்கிறது, எடுத்தது அந்த நாடக பாத்திரமாவே மாறி செய்தது. டிரெக்டர் சொல்றது இப்படித்தான்ன்றது இல்லாம நாடக பாத்திரம் மாறி செய்தது தான் மாலம் பிராண்டோ செய்திருக்குது, வலண்டியனோ செய்திருக்கிறார். நீங்கள் அந்த 3 பேர் நாடக நடிப்புகளையும் பார்த்தா தெரியும். அப்ப நாங்கள் இப்ப எனக்கு திருவாளர் ஸ்ரீகந்தராஜா சொன்னார், 25 நிமிஷம் பேசிட்டு மற்றவை பேச விடுவோம், ஏனென்றால் நிறைய பேர் கலைக்க இருப்பேன் சிவாஜி கணேசனை பற்றி என்று. அப்போ நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் அல்லது உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். இதில் நிறைய விஷயம் இன்னும் கூட இருக்கு செய்யறதுக்கு. இதில் நடிப்பு கலை, உள்ளுணர்வு, சமுதாய என்ன மாதிரி இன்றைக்கு பார்த்தால் இந்த நடிகர்கள் என்றால் சிவாஜி கணேசன் மாதிரி யாரும் இல்லை, எம்ஜிஆர் மாதிரி யாரும் இல்லை. ஏனென்றால் அவங்களெல்லாம் ஒரு தத்துவத்துக்கு பின்னால் இருந்தவங்க, சமூக சிந்தனை உள்ளபடி வந்தவங்க, அது வளர்ச்சியோட வந்தவங்க. இன்றைக்கு வளர்றவங்க அப்படி இல்லை. இந்த சினிமாவுக்கு ஒரு நடிகன், சினிமா நடிகன் ஒரு தலைவராக வந்தது அமெரிக்காவில் எவ்வளோ காலம் எடுத்தது. ஆனால் சுதந்திரம் வந்தது 48ஆம் ஆண்டு இந்தியாவில் வித்தின் 20 years ஒரு தமிழ் உணர்வால, ஒரு தமிழ் உணர்வுன்ற இதால அண்ணாதுரை வர்றார். அப்ப தமிழ் மொழியின் சக்தி எப்படி இன்றைக்கு இலங்கையிலையும் இந்தியாவிலையும் இனியில் என்ற அளவுக்கு அபரிமிதமான ஒரு படிப்பு திறனை கொடுத்திருக்குது, சிந்தனை திறனை கொடுத்திருக்குது. இல்லை என்றால் நாங்கள் ஒரு மொழி இருந்தது அவ்வளவுதான். இதுக்கு நான் இந்த ஒரு மொழி சட்டென்று பெருசாக வர்றதுக்கு காரணங்கள் என்று சொல்லி கொண்டு போய்க்க, இந்த மும்மூர்த்திகள் மாதிரி இருந்த 3 பேருக்கு அப்பால சரித்திர சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எனக்கு சொல்ல நேரம் இல்லை. 25 நிமிஷம் படியால் எனக்கு இப்போ 20 நிமிஷம் முடிஞ்சது. எனக்கு another 5 minutes. இப்போ இந்த விஷயங்களில் 2-3 விஷயம் நான் இறுக்கி சொல்லியிருக்கிறேன். ஒரு கலைஞன் கடமை என்ன, நடிச்சுட்டு போறதா அல்லது நடிப்பு மூலம் மற்றவரை ஊக்கப்படுத்துறதா,
சிந்தனையை தூண்டுவதா? மார்லன் பிராண்டோட படங்களை பார்த்தீங்களா, கோட்ஃபாதரை பார்த்தீங்களா, அது ஒரு கிரைம் படம். ஒரு மாஃபியா கூட்டத்தை பற்றி, 2 மாஃபியா கூட்டம் ஒன்று சண்டை பிடிக்குது, அதான் படம். அந்த இதுக்குள்ளேயும் அவங்களின் முறை ஒன்று செய்ய நினைச்சா செய்யத்தான் பண்ணுவோம். அது நாங்கள் அக்ரி பண்ண தேவையில்லை. 42ஆம் ஆண்டு எடுத்த படம், அந்த 42ஆம் ஆண்டு கதையை 70ஆம் ஆண்டுகள் எடுத்த படம். அதெல்லாம் நாங்கள் அக்ரி பண்ண தேவையில்லை. என்னென்று அது படத்தை எவ்வளவு சின்சியரா எடுத்திருக்கிறாங்க, உண்மையா காட்டுறாங்க. இந்த கரப்ஷன், போலீஸ் கரப்ஷன் இருக்குது, அரசியல் கரப்ஷன் இருக்குது என்றதெல்லாம் அவங்க காட்டுறாங்க. 42ஆம் ஆண்டு இருக்குது. இன்றைக்கு மட்டும் இல்லை, போலீஸ்காரங்கள் காசு வாங்கி கொண்டு ட்ரக் எடுக்கிறதெல்லாம் இருக்கு. இன்றைக்கு தான் இருக்கையில் 42ஆம் ஆண்டு இருந்தாண்டு அவங்க காட்டுறான். அதெல்லாத்தையும் கோபம் வர்ற அளவுக்கு, எங்களுக்கு அவங்களே கோபம் வர்ற அளவுக்கு நடிச்சு காட்டுறதுக்கு அளவுக்கு அந்த படம் இருக்குது. அதற்கு மார்லன் பிராண்டோ நடிப்பு. அடுத்தது 3 மினிட்ஸில் இன்னும் ஒரு மார்லன் பிராண்டோ கதையை சொல்ல வைக்கிறேன். என்றால் அது மிக மிகவும் தர்க்கத்துக்குள்ளான கதை. லாஸ்ட் டேங்கோ இன் பாரிஸ். அது சடன்லி தண்டை பஞ்சாதி செத்து போகிறா, தற்கொலை செய்து. ஒரு மிடில் ஏஜ் மேன். அவர்கிட்ட சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். இன்னொரு பொம்பளையை மீட் பண்ணுறார் பாரிஸில். அது எரோட்டிக் ஃபில்ம்னு சொல்லப்படுது. ஆனால் அது திரைப்படப்பட்டதாரிகளாக நாங்கள் அதை பார்க்கும்போது அது சைக்காலஜி என்னென்று ரிஃப்ளெக்ட் பண்ணது ஒருவன்ற சடன் ட்ரோமா என்றது நிறைய காட்டுப்படுற படம். அதில் மார்லன் பிராண்டோட நடிப்பு, இந்த பின்னணியான பாரிஸ் நகரம், அதெல்லாம் வருகிறது. அப்போ நாங்கள் இந்த 3 பேரும் என்னென்று அலெக் வலண்டினோ என்று சொல்லிக்க, இவர் ஆங்கில படம் பார்க்காம சிவாஜி கணேசனாக இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு படத்தை பார்த்து போட்டு இவ்வளவு ஆழமாக வலண்டினோ என்ற படம் 21ஆம் ஆண்டு எடுத்த படம், நீங்கள் பார்க்கலாம், அது இன்னும் இருக்குது. இதெல்லாம் இதுகளை நான் சொல்றேன். இந்த கனெக்ஷன், நாங்கள் பிரபஞ்சத்துல ஒருத்தருக்கு ஒருக்க தூரம் இல்லை. இந்த தளத்துல நாங்கள் ஒருவற்றிலிருந்து ஒருவற்றிலிருந்து நிறைய படிக்கிறோம். ஒருவற்றிலிருந்து ஒருவர் அவை சொல்றதுலேருந்து நாங்கள் இன்ஸ்பயர் பண்ணப்படுறோம். ஒன்றை யோசிக்க செய்கிறாங்க அவை சொல்ற விஷயங்கள். இதெல்லாம் எங்களை கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு சக்தி. இவங்களை கனெக்ட் பண்ணது சினிமாவில் உள்ள, நாடகத்தில் உள்ள விருப்பத்தில் மட்டுமில்லை, தாங்கள் செய்யணுமென்ற விருப்பம் இருந்தது. அதுபோல் எங்களுக்கு நாங்கள் இந்த மெடிடேஷன் செய்யணும் அங்கே இருக்கிறது போல தான். அதாவது என்ன சொல்ல வரணும் என்றால், நாங்கள் ஒனஸ்ட்லி ஒன்றை செய்யவில்லை கேட்டால் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஒரு நல்ல ஒரு சக்தியாக. எனவே கேள்விகள் கேட்க நான், அல்லது உங்கள் கருத்தாடல்களை கேட்க விருப்பமாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நான் என்னென்னா, நீங்க அனுப்பின சில படங்களை நாங்கள் போட்டுட்டு இப்போ இந்த ஒரு கைதட்டு கொடுப்போம். நான் முதலாவது போடுவேன். ரெண்டாவதாக don't record the photos. இல்லை அதான் சொல்லுவேன் நான் டாக்டர் சதா மேனோ, நான் போட படங்கள் இருக்கிறபடியே ஹோல்ட் பண்ணுங்க, ரெக்கார்டிங்க ஹோல்ட் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 30 கைதட்டுகளை கொடுப்போம். நன்றி. இப்பொழுது உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வாருங்கள். முதலாவதாக ஜெர்மனியிலிருந்து கலைவாணி டீச்சர் அவர்கள் வருகிறார்கள். நன்றி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் திருமதி ராஜேஷ் பாலா அவர்களே. உங்களுடைய அந்த எடுத்துக்கொண்ட விடயத்தை நான் நினைத்து பார்த்தேன். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க, சிவாஜி கணேசனை பற்றி என்ன சொல்ல போறீங்கன்னு யோசித்தேன். என்ன விக்கிபீடியால இருக்கிறது தானே சொல்லுவீங்க அப்படி என்றுதான் நான் நினைத்தேன். ஆனா நீங்க உங்களுடைய தேடல் வித்தியாசமாக இருந்தது. மிக அருமையாக தேடல் செய்திருக்கிறீர்கள். மிக சந்தோஷமாக இருந்தது. அவருடைய சில படங்கள், அவருடைய நடை, அந்த நடையாலையும்
அதாலதான் கவரப்பட்டவர். அவர் நடை விசேஷமாக சொல்ல போனால் நடையாளகன் தான் சொல்லலாம். நடையல் எந்தெந்த இடங்கள்ல எப்படி நடித்திருக்கிறார் அந்த நடையாளகன். மற்றது அதற்காகத்தானே அவருக்கு அவ்வளவு பட்டங்கள் கிடைத்தது. கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சாகித்ய விருது, செவிலியர் விருது என்று நிறைய விருதுகள் கிடைத்திருந்தது. ஆகவே நான் நினைக்கிறேன் நாங்க எல்லா அநேகமா நாங்க பாக்குற படங்கள்ல ஒரு மாதிரி அடுத்த படத்துல நடிப்பிருக்காது. அப்படி ஒரு திறமை வாய்ந்த ஒரு கலைஞன். அப்படியே நீங்கள் அவரை பற்றிய நிறைய விஷயங்களை வித்தியாசமாக கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு தந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்களை. நன்றி. அருமையான கருத்தை சொன்னீங்கள். இப்பொழுது டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். ராஜேஷ் பாலா அம்மா, நீங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு பேச்சு தந்தீர்கள். மற்றவர்களுடன் ஒப்பிட்டு காட்டினது எனக்கு தெரியாது. மற்றவர்களுடைய நடிக விதத்தை பார்த்து இவர் அதை செய்தவர் என்று. இவர் நல்ல திறமையான நடிகர் தான். ஆனால் கதை எழுதுறவர்களை பொறுத்ததல்ல அவையின் தத்துவங்கள். கதை எது எழுதினமோ அதைத்தான் இவன் நடிக்கிறது திறமையா நடித்தாத்தான் அது வெளியில வரும். ஆனா கதையின் நன்றாக எழுதினாத்தானே அது தத்துவங்கள் வெளியில வரும். பாடுகள், இசை மாதிரி. அதைத்தான் நான் உங்களை கேட்கிறேன். இப்போது தற்காலிகத்திலும் இப்ப படங்கள் வந்து ப்ரொமோட் பண்றாங்க சொல்லினா இப்பத்தில் இருக்கிற நிலைமைக்கு தக்கனையா தாங்கள் எழுதுகினோம் என்று. அதுதான் நான் உங்களை கேட்கிறேன். இன்றைக்கு இவர் பராசக்தியை எடுத்த அந்த பராசக்தி நடந்த கதை காலகட்டமா 42ஆம் ஆண்டு யுத்த காலத்துல. அப்ப அங்க பர்மால இருந்து இருக்க முடியாண்டு அவங்க அந்த தமிழ்நாடு தமிழ் என்று கற்பனையோட வர்றாங்க. தங்கச்சிர கல்யாணத்துக்கு 3 பேரும் வர முடியாது. கடைசி தம்பி அனுப்புறார் அவர் தமையன். அவர் வந்து அவர் பார்த்த தமிழ்நாடு அவர் திகைக்க பண்ணது. அதுதான் அந்த கதை. என்றால் அது அந்நியர் ஆட்சியில சரியான செல்விஷா அப்படி இப்படி தமிழரை உதவி செய்யாத ஒரு நாடாகத்தான் இருக்குது. அப்போ அதுல இருந்து எப்படி மாத்துறன்றதுக்கு அவர் ஒரு கேள்வியும் கேட்கல அதுல. ஆனா அந்த கதையில பார்க்கணும் இந்த சொசைட்டி மாறணும்ன்ற சிந்தனை எங்களுக்கே வரும். என்றால் வந்து 2 நாள்லயே ஒரு விபச்சார பெண் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிடுறா. நத்திங். அடுத்தது நேர்மையோடு நாங்கள் கஷ்டப்படுறோம்னு சொல்லி ஒருவரும் உதவி செய்யலை. பைத்தியாரும் நடிக்க வேண்டி கிடக்குது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு இருக்குது. நேர்மைக்கு நம்பிக்கை இல்லை, யாரையும் நம்பி போகலாம் இருக்குது. அந்த 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 காலகட்டத்தில் இருந்த சொசைட்டியை அவர் காட்டுறார். அதுக்கு கதை வேணும். கதை வேணும்ன்றதுக்கு தான் நடிப்பு வேணும். அந்த கதை இல்லைன்னா நடிப்பு வராது. இப்போ நாங்கள் திரைப்படம் படிக்க நாங்கள் படம் எடுக்கணும். ரைட் அ ஸ்டோரி அண்ட் டூ அ ஃபில்ம். எங்களுக்கு முதல் ஃபிலிம் 10 நிமிஷம் தந்தால் அந்த கதை உதவாது என்றால் அவையால் முடிந்த வரைக்கும் நடிப்பினம். அதனால உயிர் இருக்காது. பராசக்தி படத்தில் இருந்து என்றால் அது சொசைட்டியை காட்டினது, சமுதாயத்தை காட்டினது. இன்றைக்கு சமுதாயத்தை காட்டுறாங்களா? இல்லை. பாலு மகேந்திராவை நான் இன்டர்வியூ பண்ண பாலு சொன்னார், 6 பாட்டு இருக்க வேணும், 4 டான்ஸ் இருக்கணும், ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. அது சொசைட்டியில், அது சமுதாயம் இல்லை. சமுதாயத்தில் யாரையும் ஆடி பாடிக்கொண்டிருக்க இல்லை. ஒரு காதலியோ ஓடி பிடிச்சு கொண்டிருக்க இல்லை தமிழ்நாட்டில். அப்போ அந்த கற்பனைவாதத்தெல்லாம் பெரும்பாலான படங்கள் இருக்குது. ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அவை லொக்கேஷன் ஈஜிப்தில் இருக்கும் அல்லது யூரோப்பில் இருக்கும், அவை ஆடிக்கொண்டிருப்பின. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. பராசக்தி படம் அது இல்லை. அது தமிழனை காட்டினது, தமிழ் வாழ்க்கையை காட்டினது. அது அழகிய தமிழ். அந்த தமிழ் அவர் சொன்ன விதங்கள்லாம் நாங்களெல்லாம் உருகி போக இல்லை. நான் பார்த்த முதல் படம் பராசக்தி. 2 காலத்தில் தெரியும் படங்கள் பார்க்கறது யாருமே. அப்போ சின்ன பிள்ளை. அந்த கதை யார் எழுதுனதுன்றதான் நான் கேட்கிறேன். கருணாநிதியின் கதை வசனம். அவை ஆல்ரெடி நாடகம் நடத்தி கொண்டு வருகிறோம்மா. 30 லேட் 30s இருந்து ஒரு பக்கம் இந்தியாவில் இந்திய சுதந்திரம் கிடைக்கும் என்று வர்ற காலத்திலையும் தமிழ்நாட்டில் பெண்ணடிமைத்தனம் மாறணும், சமத்துவம் வரணும், தமிழ் மொழி வளரணும் என்று 3 சிந்தனைகள் வந்துட்டது முக்கியம். பல சிந்தனைகள், சமுதாய சிந்தனை வந்தது.
ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்றால் யாழ்ப்பாணத்துக்கு வர்றார் பெரியார் 27ல். அதுக்கு பிரதானமாக எங்களுக்கு வீரேசரி பத்திரிகை வருது. பாருங்க எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வரணும்ண்டு. எங்களுக்கு ஒரு நேஷனல் பேப்பர் இருக்கே இல்லை, தேசிய ஒரு பத்திரிகை இருக்கே இல்லை. அந்த அளவுக்கு மாற்றங்கள் வருது. அதுக்கு பிறகு 40ஆம் ஆண்டுகளில் அரும்பெரும் எழுத்து தன்மை யாழ்ப்பாணத்தில் வருது. காத்தியேசு மாஸ்டர்னு கேள்விப்பட்டீங்களும் தெரியாது. அவர் சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவில இருந்து வந்தவர், ஹிந்து கல்ச்சரில் டீச்சராக இருந்தவர். ப்ரொஃபஸர் கைலாசபதி அவற்ற மாணவர், என்ற ஹஸ்பண்ட் பாலசுப்ரமணியம் அவற்ற மாணவர். அந்த சமுதாய சிந்தனை, சமுதாயத்துக்கு உழைக்க வேணும், மாற்ற வேணும், படிப்பு கொடுக்கணும், தமிழ் வளரணும், சமத்துவம் வளரணும் என்றெல்லாம் இதெல்லாம் படிப்பிச்சிருக்கிறான். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? சிங்கப்பூர், இந்தியா மட்டும் இல்லை, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்காவில் 48ஆம் ஆண்டுகளிலே திராவிட கட்சி காரியங்கள் இருந்தது. ஆனால் அதுக்கப்பால தமிழ் பேப்பர்கள் எவ்வளவுமா இருந்தது 60ஆம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில். இப்ப இருக்கா? எவ்வளவு வாசிப்பு இருந்ததுமா? இப்ப இருக்கா? ஸ்ரீலங்கா முழுக்க அந்த ஹையஸ்ட் எஜுகேட்டட் பீப்புள் எங்கம்மா இருந்தாங்க? ஸோ அந்த சொசைட்டியை மாற்றினது அந்த எங்களோட மொழி. அதான் திருப்பி நான் இன்றைக்கு 55 வருஷம் இந்த நாட்டுக்கு வந்து இன்றைக்கு நான் ரைட்டர்ஸ் மீட்டிங்கு போனால் இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட சேர்ந்து நானும் கதை எழுதி பப்ளிஷ் பண்ணுறேன். இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் நாவல் காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா? தெரியுதா? ரைட்டர்ஸ் குரூப், அந்த இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட நானும் இருக்கிறேன். இதில் ஓல்ட் பாயிண்ட்ஸ் இமேஜினேஷன் ஸ்டோரிஸ் ஃப்ரம் பவுண்ட் ஸ்க்ரீன் புக் ரைட்டர்ஸ். த ஃபர்ஸ்ட் நாவல் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம், ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம். ஏனென்றால் இது ரியல் மென் என்று இங்கிலீஷில் தமிழ் எழுதுன நான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது. ரேசிசம் எங்களில் எப்படி இருக்குன்னு காட்டின கதை பாருங்க. சமத்துவத்தை 70ஆம் ஆண்டுகள்லையுமா நாங்கள் ரேசிசம் அனுபவிச்ச நாங்கள் இலங்கையில் இந்த மாதிரி படிப்புகள் படித்து கொண்டு வந்த நாங்கள். சரியா? அவள் இங்கே வந்த உடனே ரேசிசம் நாங்கள் பட்ட பாடு உங்களுக்கு சொன்னால் விளங்க மாட்டுது. நாங்கள் அழைக்கப்பட்டு வந்த கூட்டம் 80ஆம் ஆண்டுகள் கொடிபிடிக்க தொடங்கினோம். நான் உங்களில் பார்க்க அவ்வளவு இளமை இல்லை, ஆனபடியா எனக்கு எல்லாம் தெரியும். அந்த 40ஆம் ஆண்டுல இருந்து 51ஆம் ஆண்டுல இருந்து வந்ததுகள் எனக்கும் தெரியும். இல்லை, இப்ப எனக்கு துக்கம் என்னென்றால் யாழ்ப்பாணத்தின் சிந்தனைகள் இலங்கையை தூக்கி பிடிச்சது. இன்றைக்கு எங்க இருக்கு அந்த படிப்பு? எங்க இருக்கு? அங்க சண்டை பிடிச்சு கொண்டு இருக்குது தலைமுறை. அந்த அளவுக்கு சொசைட்டி மாறி போச்சுது. அப்ப நாங்கள் நிறைய உற்சாகப்படுத்தணும் எங்களோட சமுதாயம். நன்றி. எனவே மற்றாக்கள் இருக்கணும். நன்றி. அடுத்ததாக புவனேசன், நீங்க பேசலாம். நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா அவர்கள் சிவாஜி கணேசனின் வாழ்க்கை வரலாறில் ஒரு பகுதியை எடுத்து மற்றும் மறு நடிகர்களுடன் தொடுத்து எமக்கு சிறப்பாக விளங்கப்படுத்தியுள்ளார். நான் அதை பற்றி கூறுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் எனக்கு என்னென்றால், அம்மா சொன்னது மாதிரி பராசக்தி படம் என்பது உண்மையிலேயே ஒரு தமிழ் மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சியையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திய படம். ரங்கூனில் இருந்து, நான் முன்பும் கூறியுள்ளேன், அன்றைக்கு நடந்த பொழுது ரங்கூனில் இருந்துதான் அவர் சிவாஜி கணேசன் அகதியாக வருகின்றார். வரும்போது அவர் பட்ட பாடுகளைத்தான் உதாரணமாக ஒரே ஒரு வசனம் சொன்னேன் என்றால், அவர் கூறுகின்றார், உயர்ந்த கோபுரங்கள் சார்ந்த உள்ளங்கள். அதாவது தமிழ்நாடு கோபுரங்கள் எல்லாம் உயர்ந்துதான் இருந்தது, உள்ளங்கள் மட்டும் தாழ்ந்து உள்ளது என்பதை கூறும் பொழுது அவர் கூறுகின்ற விதமே அந்த ஒரு வசனமே போதும் எங்களுக்கு. தமிழ்நாடு, அந்த பாரத சொல்லுவான், பாழ்பட்டு கிடந்த நாடு என்று அந்த நேரம் அப்படி ஆன நிலைமையை எடுத்து காட்டின நடிகன் என்றால் சிவாஜி கணேசன் தான். அதாவது தமிழ்நாடு எவ்வளவு கேடுகட்ட நிலைக்கு தள்ளப்பட்டது என்பதை, பல விதத்திலும் தள்ளப்பட்டது என்பதை எடுத்து அவர் நடிப்பு மூலம் காட்டிய படம் தான் பராசக்தி.
அது முதல் படம். அதிலிருந்தே அவர் வளர்ந்து 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 அந்த மனுஷன் அவர் உடம்பு முழுதுமே நடிக்கும். கண் புருவன் நடிக்கும், சிகரெட் குடிக்கிற சிகரெட் புகையை நடிக்கும். அது நீங்கள் பார்த்திருப்பீங்க, சில படங்கள்ல சிகரெட் குடிப்பார், சிகரெட் புகையை நடிப்பதை நான் பார்த்துள்ளேன். அவ்வளவுத்துக்கு ஒரு ஒரு சிறந்த நடிகன். அவன் நடிகன் என்றா அவன் தான். நான் மறு ஆங்கில நடிகர்களையும் நாங்கள் கூறுவதற்கு நல்ல நடிகர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று, ஆனால் அவனை எட்டி பிடித்த அளவுக்கு உலகத்தில் ஒரு நடிகனும் இருக்கவில்லை என்றுதான் நான் கூறுகின்றேன். ஆனா ஒரே ஒரு 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 முக்கியமான தகவலை நான் கூற உள்ளேன். அண்ணாதுரை அவர்கள் உண்மையாக ஓரளவுக்கு சிறந்த மனிதனாகத்தான் இருந்தார். ஆனா பிறகு வந்தவர், நான் பேர் கூறுவது சரியில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாதுரைக்கு பிறகு வந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆரம்பத்தில் தமிழை தூக்கி பிடித்து தமிழ் சமூகத்து உயர்ச்சியை கொடுத்தாலும் பிறகு அவர்கள் அது தமது அந்த நோக்கிலிருந்து விலகி தம் குடும்பம் தமது நலன்களை பேணுகின்ற மனிதர்களாக மாறினபடியால் 2 பேர் விட்டு விலகினார்கள், சிவாஜி கணேசனும் கண்ணதாசனும். கண்ணதாசன் விட்டு விலகிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், நீங்கள் அதை வாசிக்கலாம், இப்ப உள்ளது, வனவாசம் என்று. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில், அது நான் கூறத்தான் வேண்டும் என்றால் உள்ளதற்கு சொல்லபடி சொல்லத்தானே வேண்டும். அண்ணாதுரைக்கு பிறகு வந்தவர்கள், நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை, அது சரியில்லை, எவ்வாறு கேடுகட்ட வழியில் பணம் திரட்டினார்கள் நடந்தார்கள் என்பதை காட்டுவதற்காக கண்ணதாசன் அவர்கள் வனவாசம், அதில் இருந்து 2 பேரும் தப்பி பிறகு காமராஜருடன் சேர்ந்தார்கள். காமராஜன் சொல்லுவார், இவர்கள் எல்லாம் ஒரு குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று. அதாவது ஒரு குட்டையில இந்த மட்டைகள் விழுந்தா ஊறி இருக்குந்தானே, இவங்கள் மிச்சம் இல்லை. 2 பேரை தவிர, சிவாஜியும் கண்ணதாசன் தவிர மிச்சம் எல்லோரும் ஒரு குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று கூறுவார்கள். ஆனால் இது இந்த நான் நீங்கள் பேசிய பேச்சுக்கு தொடர்பில்லாம இருந்தாலும் அதை கூற வேண்டியது எனது கடமை. ஏனென்றால் நிச்சயமாக எங்கள் தமிழ் உலகம் அதை அறிந்து கொள்ள வேணும். நல்ல ஒரு நல்ல தலைவர்கள் எங்களுக்கு இருந்தார்கள். ஆனால் அண்மை காலத்தில் எல்லாமே தலைகளாக போய்விட்டது. இலங்கை பிரச்சனையிலும் எங்களுக்கு ஒரு நன்மையை அவர்கள் செய்யவில்லை, கூடுதலாக தீமையதான் செய்கிறார்கள் என்று கூற வேண்டும் என்று கூறி, இன்னொரு சிவாஜி கணேசனுக்கு லக் என்னென்றால், அவருக்கு நல்ல உப நடிகர்கள், ஜெமினி, SSR, மற்றது நடிகைகள் பானுமதி, பத்மினி, சரோஜா தேவி, ஜெயலலிதா எவ்வளவு சிறப்பாக நடிப்பா சௌகரியுடன் சேரும் பொழுது. எங்கிருந்தோ வந்தாள் என்ற படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதில் சிவாஜியை சொன்னார், நீ என்ன வந்து விட்டார் என்று. அவ்வளவுக்கு ஜெயலலிதா நடித்துள்ளார் அந்த படத்தில். மற்றது இன்னொரு சிறப்பு என்னென்றால், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் பாட்டுகள், கண்ணதாசனது பாடல்களும், மற்றது நாகேஷ் சந்திரபாபு இருவரது கூட்டு முயற்சியும் தான் சிவாஜிக்கு ஒரு எழுச்சியை கொடுத்தேன்னு நான் சொல்ல வேண்டும். என்று அவர்களை நாங்கள் நன்றி கூற வேண்டும். மற்ற உபநடிகர்கள் நடிகைகளையும், சாவித்திரி நடிகத்தில் மன்னிக்கவும், சாவித்திரி, தேவிகா இவ்வளவு சிறப்பாக நடித்துள்ளார் சிவாஜியுடன். அப்படியான நடிகைகள் இன்னும் எத்தனையோ இருக்கிறார்கள், கூற நேரம் இல்லை. இவ்வளவு உப நடிகர்களும் பாடல்கள் எழுதியவர்களும் மியூசிக் அமைத்தவர்களும், TM சௌந்தரராயனை நாங்கள் சொல்லப்பட சிவாஜி மாதிரியே பாடுவார் அந்த குரலில். அவ்வாறு இவ்வளவு பேரும் சேர்ந்த ஒரு கூட்டுத்தான் தமிழ் திரையுலகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது என்று கூறி நான் முடிக்கின்றேன். நேரம் கூறலாம், இவ்வளவு நேரம் இல்லை. நன்றி அம்மா, நன்றி. உங்கள் பேச்சுக்கு நன்றி. ஜெர்மனியிலிருந்து கிரேஷன்ஸ் ஜேம்ஸ் பேசலாம். வணக்கம். படத்தை எடுக்க வர முடியவில்லை, பழுதாகிவிட்டதோ தெரியவில்லை. அதாவது தங்களுடைய அழகான செய்தி ராஜேஷ் பாலா அம்மா அவர்கள் அழகாக தெளிவுபடுத்தினீர்கள். நான் இதை கூற வருகின்றேன் என்றால், இந்த பிரபஞ்சத்தினுடைய செயற்பாடு அங்கேயே இருந்திருக்கின்றது. வெறுமனே இவர் சிறிய நடிகையாக இருந்து வரையில்லை. இவர் சின்ன நடிகராக இருந்து வளர்ந்தெழுந்த போதிலும் கூட இவருக்கு கொடுக்கப்பட்ட பின்னணிகள் அழகாக இருந்திருக்கின்றன. கருணாநிதியுடைய வசனங்கள், அத்தனை ஆற்றல் கொண்ட எழுச்சிமிகு வசனங்கள் இவரை உயர்த்தி வைத்திருக்கின்றன. வெறுமனே வசனங்கள் மட்டுமல்ல, இவரை உயர்த்தியதற்கு பாடல்கள் காரணமாக இருந்திருக்கின்றன. இவரோடு இசைந்து நின்ற நடிகர்கள், கூறியது போல நடிகைகள் காரணமாக இருந்திருக்கின்றன.
காலங்கள் காரணமாக இருந்திருக்கின்றது. யுத்த காலங்களிலே இவருக்கு ஏற்பட்ட நடிப்பு, அந்த நடிப்பின் மூலம் மக்கள் பெற்றுக்கொண்ட ஒரு ஒரு கவர்ச்சி என்று சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி பூர்வமான செயற்பாடுகள் இவருடைய உயர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கின்றன. அழகாக கூறியிருக்கிறீர்கள். நிறைந்த நன்றியும் வணக்கமும். நன்றிப்பா. சில அறிவித்தல சொன்ன பிறகு ஆனந்தி பாலதாசன் பேசியிருக்கிறார். அதாவது நாளை காலமே 9 மணிக்கு ஸ்டெஃபனி முகாவுடைய யோகா நிகழ்ச்சி. இப்போ இந்த 10 மணிக்கு தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமான தியானம். இந்த 11 மணிக்கு ஆன்மீகமும் சமகால போக்கும் என்ற தலைப்பில் கவென்ட்ரி சிவன் கோயில் பிரதம குருக்கள் சசிகுமார் சர்மா அவர்கள் பேச வருகிறார்கள். இப்போ நாளைக்கு இரவு 8 PM UK டைம் சரோஜதேவ் சுந்தரலிங்கம் மாஸ்டருடைய பேச்சு இருக்கிறது. பென்சில் என்னும் எழுதுகோல் கற்றுத்தரும் பாடம். அவ்வளவுதான் நிகழ்ச்சி. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், வழக்கம் போல அருமையான தியானத்தின் பிறகு அருமையான பேச்சுக்களும் யோகா நிகழ்ச்சியும் இருக்கின்ற. வேற இன்னொரு சிவாஜி கணேசனுக்கு இன்னொரு இதொண்டு வேற ஒரு பக்கத்தை பார்த்தாருன்னா சரியான மெமரி பவர் உள்ள ஆள். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல வேணும். பார்த்தா அப்படியே வாய்ச்சாருன்னா அப்படியே சொல்லக்கூடிய ஆற்றல் அப்படியும் இருக்கிறது. மற்றது அவருடைய இன்டர்வியூ ஆங்கிலத்திலும் கேட்டிருக்கிறேன். நல்ல வடிவா பேசுறாரு, நல்ல ஆக்சென்டோட பேசக்கூடிய. அதுதான் அந்த ஆக்சென்ட் எடுக்கிறது சிம்பிள். எனக்கு பெரிய அருமையா இருந்தது. இந்தியன் ஆக்சன்ட்லயே கதைக்காம இங்கிலீஷாவே காய்ச்சி கொண்டு இருந்தார். நல்லா இருந்தது. எனவே நன்றி. இப்பொழுது ஆனந்தி நீங்க பேசுங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று பேசிய ராஜேஷ் பாலா மாஸ்டர் தனது உண்மையின்படி சிவாஜிய கணேசனை பற்றி கழிச்சு தனது தமிழ் ஆதங்கத்தையும் நல்லா வெளியிட்டு விட்டான். உண்மையில பழைய ஆக்டர்ஸ் வேறு என்ன இப்போ ஆக்டர்ஸ் தங்களோட சின்னன்ல சிவாஜி எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி சின்னன்ல சரியான கஷ்டப்பட்டு இந்த கூத்து கூத்துகளை பார்த்துக்கிட்டு தன் எண்ணம் போல் வளர்ந்தவர் உண்டு. ஏன்னா இப்பத்திய நடிகர்களுக்கு பெரிய ஆக்டிங் காலேஜுகள் இதுகள் வச்சு தான் ஆக்டர்ஸ் அவர் இனமேட்ட அவ பணத்தாலேயும் பணக்காரராக தான் இருக்கணும். ஆனால் முந்தின நாட்கள் தங்களோட ஏழ்மையில் தங்களோட எண்ணத்தை எய்மாக வச்சு வடிவாக வந்தவை. ஏன்னா இப்போ அந்த சரிகமா மட்டது சூப்பர் சிங்கர் எல்லாத்துலேயும் உண்மையில வின் பண்ணுறவ மியூசிக் படிக்காதாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கள். இந்த டிவினிஸ் எல்லாம் சும்மா தாத்தா கூட்டி கொண்டு திரிஞ்சு படிப்பிச்சால் மியூசிக்கே பேக்ரவுண்ட் இல்லை. வின் பண்ணுறாக்கள் எல்லாம் உண்மையில பேக்ரவுண்ட் இல்லை. நல்லா இப்போ பணக்காரன் நல்லா படித்த ஆக்களும் பார்க்க இந்த அதாவது ப்ராடஜிஸ்ன்னு சொல்கிறது. உண்மையில சிவாஜியும் அப்படித்தான். உண்மையில சிவாஜிൻ്റെ ஆக்டிங் இப்போத்தி ஒருத்தரும் வராது. உண்மையில அவர் இந்த நடையோ அவர்கிட்ட வேறு கன்கோனேசன் சொன்ன மாஸ்டர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட கண் கால் இது எல்லாம் அந்த முழுக்க நடிப்பு தான். உண்மையில் அருமையான பேச்சு. நீங்கள் புறவும் வேறு இந்த அரும்பாலைய ஆக்டர்ஸை கொண்டு இது பண்ணுங்க. மற்ற பாட்டுகளும் முந்தின பாட்டு முழுக்க தமிழ். என்ன இப்போதைய பாட்டில் தமிழ் குறைய இல்லை டாடோடி தான் இப்போ வருது. அப்போ முந்தின பாட்டுன்ற தமிழ் நல்ல அர்த்தமுள்ள தமிழும் அதுவும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு அருமையான இது பழைய ஆக்கள்ண்ட. உண்மையில சிவாஜி கணேசனை போல் ஒரு ஆக்டரும் வர மாட்டினோம். உண்மையில எனக்கு அந்த மற்ற ஃபாரின் ஆக்டர்ஸை பற்றி தெரியாது. சிவாஜிൻ്റെ இது உண்மையில ஒரு அப்படியே தொடர்ந்து போகணும். பிள்ளைகள் கூட அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரையில்லை. பிரபுவோ மற்ற பிரபுண்ட சன்னோ அப்படியோ அவர் ஒரு தனிமையான ஒரு ஆள் தான். மிகவும் வணக்கம் அம்மா. மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி. நன்றிம்மா. இதுல என்ன என்றால் இந்த 3 பேருக்கும் உள்ள தொடர்பு என்னென்றால் அவை மற்றவருக்கு நிறைய உதவி செய்திருப்பின. தாங்கள் மாலம் பிராண்டோவும் வலண்டினோவும் ஏழ்மையில் வலண்டினோ கஷ்டப்பட்டது சின்ன வயதில். மாலம் பிராண்டோ தாய் தகப்பன் குடிகால ஒரு பாசம் இல்லாத குழந்தையாக இருந்து, ஆனால் அது நடிகராக வந்த பிறகு மாலம் பிராண்டோ தகப்பனே ஒரு தயாரிப்பாளரை கூட்டி கொண்டு வருது அவர் திருத்துறதுக்கு. அந்த ஆள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு போயிட்டுது. ஆனால் அதுக்கப்பால மாலம் பிராண்டோ தான் ஒரே ஒரு ஆக்டர் இந்த ஒஸ்காவை எல்லாத்தையும் குவெஷன் பண்ணது. நீங்கள் எல்லாம் இந்த நாட்டு ஆதி மக்களை வில்லனாக வச்சு படம் எடுத்து படம் செலவழிக்கிறீங்கள் என்றால் அந்த காலத்து படங்கள் எல்லாம் ரெடினியன்ஸ் எல்லாம் வில்லங்கள் தான். இவை ஓடி போய் வீரமான வெள்ளக்காரன் அடிக்கோன் பண்ணி படம் காட்டுறது. அதுக்கெல்லாம் எதிர்த்து ரெடினியன்ஸுக்காக கருப்பு மக்களுக்காக போராட தொடங்கினது மாலம் பிராண்டோ. இந்த வலண்டினோ என்றவர்
18 வயதுல போறார், 31 வயதுல செத்து போறார். அப்ப 13 வயதுல செய்த மாற்றங்கள், அது ஊமப்படம் நடந்த காலம். இவர் வெளிநாடு, இங்கிலீஷ் வடிவா கதைக்கு தெரியாது. பிகாஸ் மதர் பிரெஞ்சு, ஃபாதர் இட்டாலியன். அங்கே போய் கஷ்டப்பட்டு 21ஆம் ஆண்டு ஷேக், அந்த படம் பாருங்கோ, பார்க்க அருமையா இருக்கும். சிவாஜி கணேசன் நடிப்பு மாட்டன் இருக்கும். அது முடிஞ்சு சாகிறதே கொஞ்ச நாளைக்கு முதல் அவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் அவார்டு என்றதை கொண்டு வந்த அந்த பிலோசபி ஆர்டிஸ்ட்க்கு அவார்டு கொடுக்குறோம். பாருங்க, அந்த இளமையில தாங்கள் பட்டது சமுதாயத்துக்கு உதவி செய்யணும் என்ற சிந்தனையை கொண்டு வருது. அதுதானவே இணைச்சிருக்குது. ஏனென்றால் உங்களுக்கு ஆரை பிடிக்கும்னு ஜெயலலிதா கேட்கிறார் 67ஆம் ஆண்டு. வலண்டினோன்னு சொல்றார். வலண்டினோட எங்களுக்கு ஆறுன்னு தெரியும். ஸோ ஐ ஹேட் டு டு த ரிசர்ச். அப்பான்னு தெரியுது. வாட் அ கனெக்ஷன். அவ மாலமுராண்டவை கனெக்ட் பண்ணிடணும். அண்ணாத்திர வேண்டு அவங்களே எழுதுறாங்க. சிவாஜி கணேசன் த ஈஸ்ட் ஆஃப் மாலமுராண்டு. அந்த லைஃப் ஸ்டைல் கிட்டத்தட்ட லைஃப் ஸ்டைல் நடிப்பு 2 பேர் அதுக்கப்பால கொஷன் பண்ணினோம். அங்கே மாலமுராண்டோ நீங்கள் இப்படி செய்கிறீங்களேன்னு. இவர் ஆனால் கொஷன் பண்ணி இலங்கை விட்டுட்டு போறார் கட்சியை. திமுக விட்டுட்டு கொஷன் பண்ணிட்டு சரி வரையிட்டு காங்கிரஸில் சேர்றாரு. ஏனென்றால் காமராஜர் அந்த காலத்தில் அருமையான சேவைகள் செய்து கொண்டிருந்த மனுஷருக்கு. பாருங்க, அதான் சொல்கிறேன், த கனெக்டட் வித் சம் எங்களுக்கு இருக்கிற எங்களோட உள்ளுணர்வுகள் எங்களை இணைக்குது. 3 இடங்களையும் நான் சொல்லல, அவர் தான் சொல்ல. ஐ லைக் வலண்டினோன்னு சொல்ல தேர்றேன். பின் ஆக்கள் சொல்லினேன், நீ மாலம்புராண்டுண்டா என்ன கனெக்ஷன் பார்க்குறேன். நடிப்பு மட்டும் இல்லை, வேறு வேறு இதுகளும் அவங்க செய்திருக்கிறாங்க. இப்போ வர்றவங்க எல்லாம் அப்படி இல்லை, சமுதாய சிந்தனை இருக்கானே தெரியாது. எல்லாரும் கொஞ்சம் பேர் முதல் மந்திரி, முதல் அமைச்சராக வருவன் கொண்டு கூட நிற்கலாம். நன்றிம்மா. நன்றி நன்றி. டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு அருமையான பேச்சு கொடுத்தீங்க ராஜேஷ் பாலா. நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற அந்த பழைய படங்களை போட போறீங்கள் என்று ஆவலாக பராசக்தி அதுல இருந்து எல்லாம் வரப்போகுது என்று தான் திரும்பவும் வந்தார். ஆனால் நீங்கள் மற்ற மாதிரி அவளுடைய வேலண்டினோவையும் பற்றி மாலன் பிராண்டோவையும் பற்றி 3 பேருக்கும் இளம் வயதுல கஷ்டப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஆக்களை தான் நீங்க ஒருக்கா சொன்னீர்கள் உங்களோட கதையில, ஐ கேன் டூ இட். அவை 3 பேருக்கும் அந்த ஐ கேன் டூ இட் என்ற முறையில நல்லாக மேல மேல உயர்ந்து வந்தார்கள். அப்படி நடிப்பிலையும் உயர்ந்து வந்து 3 பேரும் நாடகத்தில தொடங்கி அது வாரதுக்கு அவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைத்தது. நீங்க சொன்ன மாதிரி சிவாஜி கணேசன் தமிழ் மொழியை வளர்த்த எங்களோட சமுதாயத்துக்கும் வேறு எண்ணங்களை கொடுத்து நாங்களும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மாதிரி அது நடித்ததுல எங்களுக்கும் எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளும் மாதிரி இருந்தது. அது அழகாக சொன்னீர்கள். அதோட அவருக்கு இசையும் வசனங்களும் சின்ன வயசுல நடித்தபடியா அவருடைய முகத்திலே அந்த அவ்வளவும் தெரிஞ்சது. கதை காட்டியும் எங்களுக்கு அவர் என்ன சொல்ல போறாரு என்று தெரிஞ்சது மாதிரி இருந்தது. என்றபடியா 3 பேருடைய கனெக்டட்னஸையும் நீங்கள் எங்களுக்கு வடிவாக எடுத்து கூறினீர்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. அடுத்தாக டாக்டர் ஜெகநாதன், நீங்க பேசலாம். நன்றி. இந்த வருஷம் சிவாஜி கணேசன் 100வது அனிவர்சரியோ, அதான் எக்கச்சக்கமான தகவல் யூடியூப்ல இருக்கு. நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். நான் பிறப்பு வந்து நேற்று முந்தின நாள் பார்த்தேன். பிரின்ஸ் பிலிப் வந்து கிச்சன் டேபிள் தான் பிறந்தவரா, அது நான் தெரியும். அது மட்டும் இல்ல, அவருடைய ஃபாதர் அது மட்டும் இல்ல, he came to UK as a refugee. ஆனா அவர் பவர்ட்டியா இருக்கே இல்லை. அவர்கிட்ட மவுண்ட் பேட்டன் அவரை வளர்த்தபடியா அவருக்கு ஏழ்மை இருக்கே இல்லை. சிவாஜி கணேசன் வந்து பராசக்தி படத்துல புக் பண்ணிக்கல, இவற்றை கோலத்தை பார்த்து இவரே 2 ஹீரோவா போடுறாண்டு. அண்ணாதுரை இன்சிஸ்ட் பண்ணித்தான் நான் நடிச்சது. அதோ ஒன்று பேருந்து அவரை பற்றி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு, ஓவர் ஆக்டிங் என்று சொல்லி. ஆனா நான் பேருந்து இந்த இப்ப சொல்றார்கள், ஈஸ்ட்ல வந்து உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுறது, வெஸ்ட்ல அப்படி இல்லை. அப்ப அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். மற்றது அதனால நாடகத்துல வந்து நீங்க உறக்க பேசணும், அப்பதான் பின்னாடி இருக்கும் இல்ல. அதோட அந்த யூடியூப்ல போட்டிருக்க ஒரு இங்கிலீஷ் படங்களை போய் பார்த்தவரான். ஏண்டா அந்த பேந்து ஆக்ட் பண்ண படங்கள்ல
அது வேற ஒரு ஸ்டைல் எல்லாம் எடுத்து ஆக்ட் பண்ணியிருக்கிறார் என்று போட்டு கிடக்குது, எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த காட்ஃபாதர் படத்தை தழுவித்தான் இந்த கமலஹாசன் நடிச்ச நாயகன் படம் வந்து பார்த்தேன். சிவாஜி அப்படியே ரோல் எடுக்க இல்ல. அப்ப இந்த கமலஹாசன் கேட்கல, அவர் சொன்னாராம் இல்ல இல்ல கமலஹாசன் இஸ் a good actor. தனக்கு முதலே சிவாஜி கணேசன் தன்னை விட திறமைன்னு சொல்லி ரஜினிகாந்த் ஸ்டைலை பற்றி கேட்கல, அவர் சொன்னா ஓ சிவாஜி கணேசன் நம்ம டாப் ஸ்டைல் சொல்லி அப்படி நடைய ஒரு ஸ்டைல். அந்த திருவிளையாடல் படத்துல ஒரு மீனவனா ஒரு நடை ஒன்று நடந்து வருவார். நீங்க பாருங்கோ, அந்த மீனவன ரோல் ஒன்று வருது இல்லை அதுல. அப்ப ஒரு நடை ஒன்று நடப்பார். அவரோட பேர் சொல்றாரு, அவர் அவர் நடை ஸ்டைல் இல்லை, அவர் விடுற சிகரெட் போயும் நடிக்கிறான் அப்படி சொல்லுறார்கள். மற்றது இந்த குமுதத்துல போடுவார்கள், வேற வந்து ஒரு இது ஒன்று போடையில ஒரு குவிஸ் மாதிரி அவருக்கு சில வைக்கிறேன்டா 9 வைக்கணுமா. இந்த ஒவ்வொரு இமோஷன்ல நவரசத்தில் அவருக்கு பட்டம் இருக்குது. கடைசியா இதையும் சொல்லணும், அவர்கிட்ட லைஃப்ல எனக்கும் இப்போ ஒரு பாடம் ஒன்று நான் கற்றுக்கொண்டிருப்பேன். என்னென்னு சொன்னா, அவர் வந்து பெரிய ஒரு வீடு காட்டி கூட்டு குடும்பத்துக்காக எல்லாம் வச்சு கடைசியில பேர பிள்ளையா காசு எல்லாம் என்ன செய்து ஏலத்துக்கு எல்லாம் போனது. அப்ப நான் யோசித்தேன், நீங்கள் எல்லாம் எம்டினஸ் சிண்ட்ரோம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் கொஞ்சம் பேருக்கு சொல்லி கொண்டு வரேன். எம்டினஸ் சொன்னா பிள்ளைகள் எல்லாம் வீட்டை விட்டு கூட்டு போனோடனே நெஸ்ட் எம்டியான்னு. அப்படி இல்லை, பிள்ளைகள் இல்லாட்டியும் பேர பிள்ளைகள் கூட்ட கிளச்சி போட்டு போகிறாரு. They are not bothered about it. அப்ப நான் யோசிச்சேன், ஏன்னா எங்கட ஃபேமிலியிலே தான் நடக்குது போடாது. அதனால இது இப்ப அக்செப்டிங். பகவத்கீதையில அப்படித்தானே சொல்லுது, இன்றைக்கு நாங்கள் லோன் பண்றது நாளைக்கு இன்னொரு லோன் பண்ண போறோம். ஸோ நானும் அதை டேக்கிங் இட் ஈஸி. பாத்தீங்களா சிவாஜி லைஃப் ஸ்டைல், அதுவும் ஒரு பாடம் எனக்கு. நன்றி. அந்த அவற்றை வீடையா சூரங்கோட்டை என்ற இடத்துல வசந்த மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்கிறார். பால் சும்மா கிடக்குது. என்னென்றால் அவரோட ப்ராப்பர்ட்டியில 20% தான் சாந்திக்கும் தேன்மொழிக்கும் கொடுத்துருக்கிறாங்க பையன்கிட்ட 2 பேரும். 80% தங்களுக்கு என்று சொல்லி அதுல வழக்கு நடந்து கொண்டு இருக்குது. அது இன்னும் போய் கொண்டு இருக்குது. அவர் 2001ஆம் ஆண்டு செத்து போனார். இன்றைக்கு 25ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு வரப்போகுது. 25 years of the war is going on. 14 ஹவுசஸ் கட்டி கொடுத்துருக்கிறார் அவற்றை பிறந்த ஊர்ல. அதெல்லாம் ஆக்கள் பார்க்குற நிலைமையிலாம் இருக்கு. இவங்க ஒன்றும் செய்கிறாங்க இல்லையா? இந்த ஃபேமிலின்றது they are not, they can't do, they don't do because எனக்கு தாய்லாந்து ரோணுமன்றம் இது இருக்கலாமாக்கும் 2 பெண்களுக்கு 20%, இந்த ரெஸ்ட் தான் for 2 boys. அவங்கள வழக்கண்ட நான் படித்தேன். நான் இப்ப புது சிண்ட்ரோம் வச்சிருக்கேன், எம்டிங் தி நெஸ்ட் சிண்ட்ரோம். வெரி குட், நன்றி. அடுத்த சுரேந்திர திருமக்குவாரமா நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ராஜேஷ் பாலாமா நீங்க நடிகர் திலகத்தை சொன்னது எனக்கு இந்த பராசக்தி படம் நான் எனது பேரண்ட்ஸோட போய் பார்த்தது ஞாபகத்துக்கு வந்தது. ஆனா அதுக்கு முதல் வந்த படங்கள் எல்லாம் இந்த புராண கதைகளைத்தான் வந்தது. ஆனா அந்த பராசக்தி தான் சமூக இதை தொடங்கி அதுக்கு பிறகு சமூகம், சரித்திரம், புராணம் எல்லாம் வர தொடங்கிட்டது. அதற்கு பராசக்தி தான் முக்கிய காரணம். பராசக்தி என்ற படம் தான் முக்கிய காரணமாக இருந்தது என்றது நான் படித்திருக்கிறேன், முந்தியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்றது அவர் இந்த எந்த படத்துல நடிச்சாலும் அந்த படத்தின் கதாபாத்திரமாக மாறி விடுறாரு. அந்த கட்டபொம்மன்ல அவர் சொன்னது இப்பவும் எல்லோரும் கூட அது எல்லாராலும் கதைக்கப்படுற உண்டு. அவர் பேச்சு நடை அதெல்லாம் நன்றாக அவர் போட்டிருந்தார். அது மட்டுமல்ல, நடிகர் திலகம் என்ற பட்டமே அவருக்கு கிடைக்க பெற்றது. இப்பவும் அவருடைய பிறந்த நாளே தமிழ்நாட்டில் ஒரு ஹாலிடே விடுமுறையாக கொண்டாடப்படுகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் அவருடைய பிறந்த நாள் ஹாலிடேயாக கொண்டாடுகிறார்கள் என்று விடுமுறை கொடுக்கப்படுகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மிக்க நன்றி அம்மா, நீங்கள் அவற்றை கதைகள் எல்லாத்தையும் சொல்லத இப்பவும் நான்
மற்ற என்ன மற்ற 2 பேருடைய வரலாறு அவையின் சரித்திரங்கள் நான் படிக்கவில்லை, ஆனால் இனி படிக்க வேண்டும் என்ற ஆவலை நீங்கள் தூண்டியதற்கு மிக்க நன்றி. இந்த சமுதாயம் சார்ந்த படங்கள் முதல் வந்தது 48ஆம் ஆண்டு நம் நாடு, மகாலிங்கம் நடிச்ச படம். பெருசா எடுபடையில் அந்த காலத்துல பாடல் ஆடல் இருக்கும். 48ஆம் ஆண்டு வரைக்கும் பிரிட்டிஷ் கொலோனியத்தில் நீங்கள் தங்களோட தேசியம் எடுத்த படங்கள் காட்டுறதெல்லாம் இருக்கு. அப்படி சாமி படங்கள்லாம் எடுக்க வேண்டி வந்தது. அதுதான் பெரும்பாலான படங்கள். முதலாவது வாழ்க்கை அவற்றை விருதும் சிவாஜி கிடைச்சிருக்கு. அந்த படத்தை ஆரம்பிச்சவர் அவர் எடுத்ததே ஹரிச்சந்திரன் தான். இந்த முதல் என்ற பேச்சில் சொன்ன ஹவுஸ் ஃபிலிம் ஸ்டார்ட் ஃபிலிம் ஹிஸ்டரியில. அப்போ இது பராசக்தி தான் ஒரு சமுதாய படமா உலகமெல்லாம் தெரியப்பட்டது. பாக்ஸ் இருக்கா வாட்சி விடுவீங்களே, நான் கொஞ்சம் இருந்தா வாட்சி விடுங்க. என்னோட கனவுல பேச முடியாம எழுதி இருக்கலாம். Kala Mahalingam, thanks your valuable speech. Very congratulations, Amma. Come again. Radhe Amma, thank you, Rajesh Bala, for your thoughtful presentation on Swaji Ganeshan. Well done, story writer, producer, director. அகஸ்தியன் மிகவும் சிறப்பாக இருந்தது. அனைத்து வார்த்தைகளும் சமுதாயத்தில் உங்களுக்கு உள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறது. வணங்குகிறேன் அம்மா. இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. அடுத்த பவானி மாஸ், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராஜேஷ் பாலா அவர்கள் சிவாஜியை பற்றி சொன்னது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்றால் எங்களுக்கு எங்களோட முடிந்த காலத்தை திருப்பி புதுப்பித்து ஒன்றொன்றாக சொல்லி கொண்டு வர்றது போல இருந்தது. பராசக்தியில இருந்து எல்லாம் பார்த்து நான் பராசக்தி, கப்பலோட்டிய தமிழன், மற்றது தில்லானா மோகனாம்பாள், அது அந்த நாதஸ்வரம் வாசிக்கக்குள்ள அது ஒரு தனி இது அதற்கு பிறகு கொஞ்சஞ்சலங்கையில் மற்றது கப்பலோட்டிய தமிழன்லையும் சிந்து நதியின் இசை அதை பாடுறாரு. அப்படியான பாட்டு எல்லா பாடங்களும் ஒரு அதை விட இனி இந்த மூன்று நடிக்கிறார் மறந்துட்டு அது பேர் வர்றதில்லை. அப்படியான எல்லா படங்களும் அட்டிங்க சொல்ல தேவையில்லை, அவ்வளவுக்கு நல்லா ஆக்ட் பண்ணவர். அவரை நினைவு கூர்ந்து நீங்கள் இதை சொன்னதற்கு மிக நன்றி அம்மா. மீண்டும் ஒரு இதோட சொல்லுங்க. நன்றி. அடுத்த டாக்டர் நவரத்னம், நீங்க பேசுங்க. அழைத்ததுக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். சிவாஜி கணேசனுடைய நடிப்பை போலாமல் இருக்க முடியாது. சிறந்த நடிகர் தான். ஆனால் முன்பு பேசும்படி கதை எழுதுபவர்கள் டைரக்டர்ஸ் அவருடைய நடிப்பில் ஒரு பங்கு இருக்கும். ஆனால் அவர் தனி சிறப்பாக பல பாத்திரங்களை நடித்தது நான் அறிவேன். 52ஆம் ஆண்டு தான் பராசக்தி படம் வந்தது. அதை நான் பிற்காலத்தில் தான் பார்த்தேன். ஏவிஎம் என்ற நிறுவனம்தான் சிவாஜி கணேசனை பல படங்களில் ஈடுபடுத்தி 80ஆம் ஆண்டுகளில் நான் ஏவிஎம் குடும்பத்தின் நண்பனாக போன பொழுது சிவாஜி கணேசன் நேரிலே அவருடைய வீட்டிலே சந்தித்திருக்கிறேன். ஒரு அருமையான மனுஷன். ஒரு அப்படி பெருமை இப்படியான ஆள் இல்லை, பணிவான நல்ல மனுஷன். அத்துடன் இன்னுமொன்று நான் சொல்ல வேண்டும். நாங்கள் எங்களுக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் எடுத்து சொல்லுகிறோம். ஆனால் அவர் ஒவ்வொரு தினம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தை செய்கிறதுக்கு வர்றார். சிவாஜி கணேசன் நடிப்பால, இந்த சினிமா திரைப்படத்தால்
உலகத்திலே புகழ் பெற்றார். அத்துடன் அந்த காலத்தொட்டு கிட்டத்தட்ட 2010 மட்டும் திரைப்படங்கள் நன்றாக இருந்து சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டுபடுத்தி இருக்கிறது உண்மைதான். ஏனென்றால் இலங்கையிலும் இந்தியாவிலும் வெளிநாட்டிலேயும் கூடி தமிழ் படங்களை பார்ப்போம். கூறிக்கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ராஜேஷ் பாலா மாஸ்டர். மிகவும் அருமையாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். எல்லோரும் கருத்துக்கள் மிகவும் அழகாக கூறிவிட்டார்கள். அவர் ஒரு நல்ல ஒரு நடிகர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் இப்போ அவரை மாதிரி எங்கள் தரவு எல்லோருக்கும் தெரியும். அவர் ஒரு சிறந்த நடிகர் என்று கூறி மிக்க நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சதா மேனோ நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அருமையான தலைப்படுத்து என்று அழகாக ராஜேஷ் பாலா மாஸ்டர் விளக்கமாக பல விடயங்களை கூறியது மிக்க நன்றி. பலரும் கருத்து கூறிவிட்டார்கள். அதில் சொல்லிச்சுன்னா அந்த 52ஆம் ஆண்டு அந்த வெளிவரைக்க தீபாவளி சின்ன வழிபட்டது கனகனால் அந்த படம் மூடி நல்ல திறமையாக போய்கொண்டிருந்தாண்டு. அது உலக போரின் போது அந்த ஒரு தமிழ் குடும்பத்திலே என்ன நடந்ததை காட்டி சித்தரித்த படம் தான் அந்த படம். அதுல அதுக்கு ஏற்றபடி அவர் நடிச்ச அருமையாக கௌரவம் என்ற படத்திலையும் கண்ணா நீயும் நானும் ஆண்டு பல பாட்டுகள் இருக்கு. அதுல சரியான ஒரு எல்லாம் இந்த இமோஷனலான பாட்டுகளும் நடிப்பும் அவளுக்கு திறமை பாட்டுக்கு ஏற்றபடி அவரும் அருமையாக நடித்து கொண்டிருப்பார். மற்றத உயர்ந்த மனிதன் படத்திலையும் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற புத்தகம் கையிலே படிப்பு ஒன்றும் இல்லை சும்மா உலாத்தி தீரம் என்ற பாட்டு அது அருமையான நடிகை. ஆனா எனக்கு அந்த நேர பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றது ஒரு கவலையான ஒரு விடயம். எல்லாம் ஒழுங்கு பண்ணி அந்த போய் பார்க்குறேன்னு வலிக்கிட்டு நாங்கள் அன்றைக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டும் இருந்தது. அவருக்கு திடீரென்று வேறொரு அப்பாயின்மெண்ட் வந்ததால கேன்சல் பண்ண வேண்டி வந்துட்டு அப்போ நாங்கள் நேர போய் சந்திக்கலாம் போச்சு. அதெல்லாம் நான் பார்ப்போம். இப்போ அது இப்போ இந்த கனகாலத்துக்கு கூடாது இந்தியாவுக்கு போய்க்க நடந்தேன். ஏஜென்ட்டா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்டுக்கு போக வேண்டி வந்ததோ என்ன ஒன்று சொல்லித்தான் அதை எல்லாம் புக் பண்ணி வச்சிருந்த நாங்கள் எங்களுக்கு இந்த ஃப்ளைட் மிஸ் பண்ணி வந்துட்டா நாங்கள் வந்துட்டோம். ஆனா நான் ரசிகை சீரியஸா எல்லா படமும் எல்லா ரெக்கார்டும் வச்சுக்கிறேன். சீரியல் ரொம்ப இருக்கு, தேவையான அத்தனையும் இருக்கு சிவாஜி. கொப்பி வாங்க உங்களுக்கு. இப்போ நன்றி. இப்பொழுது ராதியம்மா நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். சாரி, எனக்கு இன்றைக்கு இந்த வீடியோல ஏதோ பிளஸ்ரியா எனக்கு வரையலாம இருக்கு. ராஜேஷ் பாலா, உங்களோட டாக் வாஸ் வெரி குட். நீங்கள் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. இதுல நீங்க சொன்னதுல அந்த நீங்க உங்களோட சமூகத்தில இருக்கிற உங்களுக்கு இருக்கிற அக்கறையையும் வச்சுக்கொண்டு நீங்கள் அதே இடத்துக்கு சிவாஜியின் படங்களையும் தேடி எடுத்து நீங்கள் அதை பற்றி சொல்லி இருக்கிறீங்க. அது மிச்சம் நல்லது. ஆனா என்ன பொறுத்தளவுல இந்த சிவாஜியின் கெட்டித்தனம் என்னன்னா அவர் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நடிகர். நீங்க சொன்ன மாதிரி அவர் தன் வாழ்க்கை அனுபவத்தில தான் பட்ட துன்பங்கள் இதுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் ஒரு உணர்ச்சி பூர்வமான நடிகர். அதே நேரத்துல அந்த கதவசனங்களும் உணர்ச்சி பூர்வமான கதவசனங்கள் இல்லையா? அவர் எடுத்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்களா? அவர் எடுத்த அந்த எல்லாமே ஒரு உணர்ச்சி பூர்வமான கதவசனங்கள் என்றபடியாலும் அதே நேரத்துல அவரு கொடுத்த அந்த சாங்ஸ், அவர் பாடின அந்த ஒவ்வொரு படத்திலையும் வரைக்கும் அவர் பாடுற பாட்டுகள் எல்லாம் ஒரு சிந்தனையை தூண்டுற பாட்டும் ஒரு சமுதாயத்தை எழுப்பி விடுற ஒரு பாட்டுமா. அந்த ஒரு பட்டிக்கோட்டை கல்யாண சுந்தரத்தில் ஒரு பாட்டிலே அவர் சொல்லுறார் என்னண்டா, சின்ன பயலே இல்ல சாரி தெரியுமா அந்த பாட்டு நான் எங்கேயும் எழுதி காண இல்ல, தேடி பார்த்தேன். அதுல எல்லாம் அவர் இந்த
அந்த என்ன அந்த சமுதாயத்தை தூண்டி விடுற என்ன தனி மனிதனுக்கு ஒரு இது வருதுண்டா உலகமே நகரமே திரண்டெழும்ப வேணுமென்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வருது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாட்டு. அப்ப அந்த பாட்டுகள் எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கும் எங்களுக்கு அதை கேட்டு ரசிக்க கூடியதா இருக்கிறபடியா ஒவ்வொரு காலம் அந்த பாட்டை கேட்கல உங்களுக்கு சிவாஜி கணேசன் சீன் கண்ணுக்கு முன்னால வரும். என்ன அந்த படத்துல இவர் இப்படி அடிச்சவர், இப்படி நடிச்சவர், இப்படியான பாட்டு வந்ததுன்னு சொல்லி அந்த அந்த உணர்ச்சி பூர்வமான நடிப்பும் உணர்ச்சி பூர்வமான கதவசனங்களும் உணர்ச்சி பூர்வமான பாட்டுகளாலேயும் தான் நான் நினைக்கிறேன் அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்களோட. அதோட அவர் சரியா ஒரு நல்ல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ், நடிகர் திலகம். அதோட அவர் ஒரு பிலாந்திரபிஸ்டும் இல்லையா? அவர் நல்லா எல்லாருக்கும் உதவி செய்தவர். என்ன அதுதான் இந்த 3 பேரையும் நான் எடுத்தது. என்றால் எனக்கு தெரியாது சிவாஜி கணேசனுக்கு இவர் விருப்பம் உண்டு. ஏனென்றால் அவர் செத்து போனார், வாலண்டினா செத்து போனார் 26ஆம் ஆண்டு, 1926ஆம் ஆண்டு. இவர் பிறக்க கூட இல்லை. இவர் படம் பார்க்கிறார், இவர் செய்த விஷயங்களை படிச்சிருக்கிறார். ஏண்டா வலண்டினோ கஷ்டப்பட்டது வாழ்க்கையில. தாய் பெரிய மார்க்வாஸ் லேடி இன் வெயிட்டிங் ஃபார் த ராயல் ஃபேமிலி இன் பிரான்ஸ் அப்படி இருந்தும் இவர் வடிவான வழியும் குழப்படி செய்கிறான்னு இந்த நேரம் பேசிக்கொண்டிருக்கிறார். அதாவது இந்த பொண்டிங் எல்லாம் இருந்திருக்கு. தகப்பன் செத்து போச்சுது. அப்போ அந்த தாய் தகப்பன் உறவு கணக்கு இல்லவருக்கு. அப்போ அவற்றை இது குழப்படி செய்கிறது. ஸோ பள்ளிக்கூடம் வடிவா செய்ய இல்லை. அப்படி போனாலும் அவர் கடைசியா வலண்டினோ இஸ் நாட் அமெரிக்கன், இஸ் ஓன்லி இன் அமெரிக்கா ஃபார் 13 years. இன்றைக்கும் அவற்றை பேரில் அவார்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, வலண்டினோ அவார்ட். வலண்டினோ அவார்டு. அடுத்தது இன்னும் இந்த மெடிக்கல் ஆக்கள் எனக்கு தெரியாது இந்த விளக்கம். எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்பெண்டிசைட்டிஸ் என்று போகிறார். அங்கே போய் பார்த்தா அவருக்கு அல்சர். அப்போ அது அல்சர் அது அப்பெண்டிக்ஸ் சிம்டம்ஸ் மாதிரி இருந்ததா. ஒரு அப்பெண்டிக்ஸ் எல்லாம் போயிருக்கிறார். அதுக்கு பிறகு இப்படியான ப்ராப்ளம் போட போறாக்களுக்கு அங்கே வலண்டினோ சிம்டம்ஸ் என்று மெடிக்கல் வேர்ட்லேயே இருக்குதாம். இப்போ அவ்வளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு 13 வருஷம் தான் அங்கே இருந்தவர். 18 வயதுல போய் 32 வயதுல செத்து போனார். இந்த வருத்தத்துல கடைசியா செப்சிஸ் வந்தது, ஆப்ரேஷனால செப்சிஸ் வந்து செத்தவர். அதுக்கிடையில செய்த வேலைகள் எல்லாம் கலையும் சமுதாயம் என்று செய்திருக்க அந்த மனுஷன். நன்றி ராதே. மிகவும் நன்றி. இத்துடன் நாங்கள் ஒரு பராசக்தி படத்துல ஒரு பாட்டை போட்டு நான் நிறைவு செய்வோம். இப்போ போலியும் இந்த ரெக்கார்டிங் இருக்கா நிப்பாட்டி விடுங்க, நான் பாட்ட போடுவேன். நன்றி நன்றி.